முன்னாடி போதீங்கன்னா போயிட்டே இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பு, அவர் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை முழுமையாக நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு வெற்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல் 2026க்கான வெற்றி ஈரோடு இடைத்தேர்தலிலிருந்து அது தொடங்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி தொடர்ந்து மக்களுக்கான ஒரு வெற்றியாக, இது எங்களோட வெற்றி மட்டுமில்லை, இது மக்களுக்கான வெற்றியாக, மக்களுக்கு தொடர்ந்து பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாக அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் இருக்கிறது என்பதை உறுதி செய்கின்ற ஒரு வெற்றியாக இது இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கு காரணம் ஏதோ நாங்களாம் அமைச்சர்களாக இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. முழுக்க முழுக்க மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். முத்தமிழர் கலைஞர் வழியில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி வருகின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அந்த திட்டங்களும் மக்களுக்கான நல்ல திட்டங்களும் இனி தொடர்ந்து அடுத்த 5 வருடமும் அது தொடர்ந்து கிடைக்கின்ற வண்ணம் ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு வெற்றியாகும் இந்த வெற்றியாகும். போட்டியே இல்லாத தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு நாங்கள் யாரையுமே போட்டி போடக்கூடாதுன்னு கதவை உள்ளே வச்சு கதவை இழுத்து போட்டலையா? நாங்கள் யார் வேணாலும் போட்டியிடலாம், வாருங்கள் என்று தான் சொல்கிறோம். ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கான ஒரு அரசியல் என்று வரும்போது, ஜனநாயகம் என்ற பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு முதல் இயக்கமாக என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் யார் வேணாலும் போட்டி போடலாம் என்ற வகையில்தான் போட்டி போட்டோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்கமும் போட்டி போட்டு தான் நாங்கள் என்னன்னு தெரில, அவங்களுக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சா இல்லை என்னன்னு தெரியல. இந்த முறை போட்டி கூட அவங்க போடவில்லை. மக்களை சந்திக்கின்ற அளவுக்கு கூட அவர்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கையை தாங்கள் இழந்து விட்டதாகத்தான் அதை நான் பார்த்தேன். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நாம் தமிழ் வாங்கிக்கிற ஓட்டு இப்போ பெரியார் பேச்சு பிரதிபலிக்கல, அதனால் நாம் தமிழ் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இல்லை, அது அவங்களுக்குள்ள பேசி தீர்த்து விட்டாங்க. நம்ம